இறை இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லி கிறிஸ்து தன்னை நமக்கு யார் என்பதை வெளிப்படுத்தி எந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை சொல்லித்தந்த மாபெரும் ஆசான் இயேசு என்றால் அது உண்மை. எனவே அன்புக்குரிய மக்களே, இவரது வழித்தோன்றல்களாக வந்திருக்கின்ற நாம் நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று, என் தந்தை என் தாய் இப்படி என்னை உருவாக்கினார்கள், இப்படி எனக்கு தந்தார்கள், இப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அத்தரத்தில் அத்தன்மையில் நானும் வாழ்வேன் என்று இன்றிருக்கின்ற சந்ததிகள் சொல்ல வேண்டும், சொல்லப்பட வேண்டும். ஏனெனில் இன்று உலகம் நம் பிள்ளைகளை எங்கோ இழுக்கின்றது என்பது உண்மை. யாரோ ஒருவர் அல்ல யாரோ ஒரு நபர் நம் பிள்ளைகளை இன்று தன்னுடைய கைக்கீழ் வைத்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்வைத்தான் நம் பிள்ளைகள் வாழ அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இழுத்தாலும் வராத, செய்யக்கூடாது என்று சொன்னாலும் கேட்காத, நம் சொல்லை மறுக்கின்ற பிள்ளைகளாகத்தான் இன்றிருக்கின்ற சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சிலரையாவது. எனவே அருமையான மக்களே, நமது காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இன்று நம் சந்ததிகளுக்கு காளான்களாக மாறிவிட்டன. எனவே இவர்களுக்கு காவலர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே கண்காணிக்கப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற இத்தனை காரியங்களையும் நம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிரியமானவர்களே. எனவே இன்றைய வாழ்க்கை உங்களை பெற்றோரை பின்பற்றி வாழ்வதற்கு பதிலாக அவர்கள் எங்கோ எதையோ தேடிக்கொண்டு அது காட்டுகின்ற பாதையிலும் அது காட்டுகின்ற வழியிலும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலும் உண்மை. எனவே இந்த நாள் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செய்தியாக, வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்க நமக்கு அழைப்பு தருகின்றது. அப்படி என்றால் பெற்றோர் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர் கற்றிருக்க வேண்டிய ஒன்று என்ன என்பது இந்த நாளின் அடித்தளமாக இருப்பது என்றால் அது உண்மை. இயேசு கிறிஸ்து நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று சொல்லி இவ்வளவு ஆணித்தரமாக தன்னை முன்னிறுத்தி சொன்னார் என்றால் நாம் பின்னால் செல்வதற்காகத்தான். அவர் முன்னால் சென்ற அந்த நிலையிலே நாம் பின்னால் பயணிப்பதற்காகத்தான். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவின் பாதை உண்மையானது, இந்த கிறிஸ்துவின் பயணம் உண்மையானது, இந்த கிறிஸ்து தருகின்ற பாடம் உண்மையானது. எனவே அவர் எந்த நிலையில் வாழ்ந்தார், அவர் எந்த நிலையில் வாழக்கூடாது என்று பாடமாக இருந்தார், அதை இன்றைய சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இன்று கிறிஸ்துவையே நமது கருவூலமாக கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவின் வார்த்தைகளையே நமது கருவூலமாக கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை, அதிலும் குறிப்பாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆனால் இன்று பல திசைகளிலிருந்து நாம் புரட்டி போடப்படுகின்றோம். பல திசைகளிலிருந்து கருத்துக்கள் நமது காதுகளுக்குள் செல்லுகின்றன. எனவே குழம்பி போய் விடுகின்றோம். எதை கடைபிடிப்பது, எதை பின்பற்றி செல்வது, எதை பாவிப்பது, எதை பார்ப்பது, எது என்னை பாதிக்கின்றது என்கின்ற பல காரியங்களை பற்றி நாம் இன்று குழம்பி போய் கிடக்கின்றோம். எனவே நமது மையமாக இருப்பது இறை வார்த்தை. ஏனெனில் இறை வார்த்தையின்படி தன் வாழ்வை வாழ்ந்து காட்டியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே தான் அவரால் சொல்ல முடிந்தது, நானே வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியும் என்று. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற வேளையில் கிறிஸ்துவின் உறவு யாரோடு இருந்தது, அந்த உறவின் உண்மைத்துவம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது. எனவே அவர் அனுபவித்த அந்த உரிமையிலே,
அனுபவித்த அந்த உண்மையை உரிமையிலே நமக்கு சொந்தமாக்கி தந்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போமா? வரலாற்றிலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. விவிலியத்தை கேட்ட அல்லது படித்தல்ல, கேட்ட பலரது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பதை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் இத்தனை உதாரணங்கள், இத்தனை எடுத்துக்காட்டுகள் நமது வாழ்வின் முன் நிறுத்தப்பட்டாலும் கூட நம் சந்ததிகள், நம் பிள்ளைகள், ஏன் நாம் கூட அதை இன்றும் மறந்துவிட்டோம் என்பது உண்மை. பிரியமானவர்களே, மகாத்மா காந்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், அவரது வாழ்விலே அகிம்சைக்கு அடிப்படை காரணம், அடிப்படை வித்தாக, வேறாக, மூலதனமாக இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மலை பொழிவு என்று சொல்லுவார்கள். இந்த மலை பொழிவின் மையம்தான் அவரது வாழ்வின் மையமாக இருந்தது. இந்த மலைப்பொழிவின் சாரம்தான் அவர் வாழ்வில் சாராக இருந்தது. எனவே இந்த சாறை தன்னோடு சேர்த்து கொண்டதால் அல்லது அதை தான் அனுபவித்ததால் அவர் அகிம்சையின் மன்னனாக, அகிம்சையை உலகிற்கு கற்றுக் கொடுப்பவராக இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று விவேகானந்தரை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது இதைத்தான் சொல்லுவார்கள், இயேசுவின் போதனை தான் அவரை திசை மாற்றியது, இயேசுவின் போதனை தான் அவரை கவர்ந்தது. எனவே இன்று மாபெரும் பிறரால் பாராட்டப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் என்றால் இந்த கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்றால் அது மிகையாகாது. சாது சுந்தர் சிங் பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு முறை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். சாலையிலே நடந்து செல்கின்ற பொழுது ஒரு காற்றிலே ஒரு பேப்பர் அடித்து வரப்படுகின்ற பொழுது அவர் காலில் இது படுகின்றது. பட்ட தாளை எடுத்தார், புதிய ஆளாக மாறினார். பட்ட தாளை எடுத்தார், புதிய ஆளாக மாறினார். பட்டு போன ஒரு ஆளாக என்னவென்று தெரியாத நிலையிலே பயணித்து கொண்டிருந்த அவரது காலில் பட்ட அந்த விவிலியத்தின் வார்த்தைகள், ஒரு தாள் பறந்து வந்து அவரை தொட்டதால் அவர் காலில் பட்டது, அந்த வார்த்தை அவரை தொட்டது. எனவே தொட்டதால் தன் வாழ்விலே பட்டுப்போன வாழ்வை படரச் செய்கின்ற வாழ்வாக மாற்றி காட்டி இன்று பலர் சொல்லுகின்ற அளவிற்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் சாது சுந்தர் சிங். அன்புக்குரியவர்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போமா? இன்று ஒரு முறை மறைக்கல் வகுப்பிலே பிள்ளைகளை பார்த்து கேள்வி கேட்டேன், விவிலியத்தில் என்ன இருக்கின்றது என்று. விவிலியத்தில் என்ன இருக்கிறது கேட்ட பொழுது பல வருஷத்துக்கு முன்னால் அழகாக ஒருவன் சொன்னான், விவிலியத்தில் சீப்பு இருக்கின்றது, ரேஷன் கார்டு இருக்கின்றது, வீட்டு ரசீது இருக்கின்றது, இபி பில் இருக்கின்றது. அவனுக்கு தெரிந்தது அதுதான். ஏனெனில் தாய் இவற்றை அனைத்தையுமே விவிலியத்தில் வைத்து பத்திரப்படுத்துகின்ற ஒரு லாக்கராக அதை வைத்திருக்கின்றார்கள். இன்றும் அப்படித்தான் இருக்கும். ஏனெனில் விவிலியத்தை யாரும் திறக்க மாட்டோம். எனவே தொலையாத ஒரு இடம் என்றால் விவிலியத்தான் என்பதை அந்த குழந்தை அதன் பெற்றோர் செய்த செயல்பாடை வைத்து எடுத்து சொன்னது. அன்புக்குரிய மக்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் நமது வாழ்வின் கருவூலம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்பதில் அல்ல, எவ்வளவு சேர்த்து வைத்திருக்க என்பது அல்ல, மாறாக எப்படிப்பட்ட வார்த்தை மூலமாக வாழுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான், எப்படிப்பட்ட வார்த்தை மூலமாக வாழுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நமது கருவூலம். அதுதான் நமது கருவூலமாக இருப்பது. அதிலிருந்து நாம் எடுத்து கொடுத்து தொடுத்து வாழுகின்ற பொழுது நமது வாழ்க்கை மனம் வீசுகின்ற ஒரு வாழ்வாக, மலர் மாலையாக மாறும் என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. எனவே அன்புக்குரிய மக்களே, இன்னைக்கு காலையில் கேள்வி கேட்கணும்னா நிறைய கேட்கலாம், ஆனால் கேட்க விரும்பலை, உங்களிடம் விட்டு விடுகின்றேன். எத்தனை இல்லங்களிலே விவிலியத்தை வாசிக்கின்றீர்கள்? எத்தனை பேர் விவிலியத்தை கொண்டு செல்லுகின்றீர்கள்? இன்று அலைபேசி கையில் இருக்கின்றதா என்பதை தேடி பார்க்கின்ற உலகத்துக்கு மத்தியிலே விவிலியத்தை எங்கு தேடுவது? அலைபேசி இல்லாத ஒரு பயணமாக இருக்கக்கூடாது என்பதிலே பத்திரப்படுத்தி வைக்கின்ற அந்த ஒரு பொருளை போல விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த விவிலியத்தை இன்று விவிலியம் தூக்கி செல்லுகின்ற அளவிற்கு ஒருவேளை பெரிதாக இருக்கிறது என்ற கவலை இருந்தாலும் கூட கையடக்க விவிலியம் வந்துவிட்டதே, அதை நம் பையில் அடக்கி வைத்துக்கொண்டு ஏன் செல்லக்கூடாது? எனவே அன்புக்குரியவர்களே, இன்று மேக்கப் சாதனங்களை கொண்டு செல்லுகின்றோம், பேக்கப் என்று பல காரியங்களை வைத்து செல்லுகின்றோம். நம் பிள்ளைகள் ஆங்கில வழி கல்விக்கு போகின்ற பொழுது பையிலே போட்டுவிட்டு செல்லுகின்ற அல்ல போட்டுவிட்டு அனுப்புகின்ற ஒன்று ஸ்நாக்ஸ் பாக்ஸ்.
ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்லாத ஆங்கில வழி கல்வி பயிலுகின்ற மாணவ இருப்பார் இருந்தால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் தமிழ் வழி கல்வியிலே அதை பற்றி கவலை இல்லை. அவன் சாப்பிட்டான்னா சாப்பிட்டாட்டான்னா, வீட்டிலிருந்து கையை அளவு உருண்டையை பிடித்து கொண்டு சாலைக்கு வந்து பேருந்து ஏறுகின்ற வரைக்கும் அவன் வாயிலை ஊட்டி விடுகின்ற பெற்றோரை நாம் இன்று பார்க்கலாம். ஆனால் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன? நான் ஆங்கிலம் பேசவிட்டாலும் கூட என் பிள்ளை ஆங்கிலத்தில் பேச வேண்டும், மறுப்பில்லை. உங்களது பையிலும் கையிலும் இருக்கின்ற பணத்திற்கேற்ப உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள், நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவையான ஒன்றை மட்டும் ஏன் நாம் மறுக்கின்றோம்? இது என் பிள்ளை ஆங்கில வழி கல்வி பற்றி விலைமதிப்பில்லாத ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் ஆண்டவரே சொல்லியிருக்கின்ற இந்த வார்த்தைகளை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டி எல்லா பிள்ளைகளும் சொல்ல மக்களை பல குடும்பங்களில் பார்க்கின்றேன். இன்று விவிலிய கதாபாத்திரங்களை மனனம் செய்து சொல்லுகின்றார்கள், ஒப்புவிக்கின்றார்கள், நடித்து காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கின்றன. ஆனால் அதே வேளையிலே சினிமா வசனங்களையும் சினிமா பாடல்களையும் என் பிள்ளை அப்படி பாடுவான், இப்படி பாடுவான், நடித்து காட்டுவான், அசைத்து காட்டுவான் என்று சொல்லி அவன் போடுகின்ற கிறுக்குத்தனத்துக்கு தாளமிட்டு ரசிக்கின்ற பெற்றோர், அவன் செய்கின்ற கிறுக்குத்தனத்திற்கு தாளமிட்டு ரசிக்கின்ற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கின்றோம்? வகுப்பிலே முதல் மதிப்பெண்ணை பெற்று வந்த பிள்ளையை பாராட்டுகிற நீங்கள் மறைக்கல்வியிலே முதல் மதிப்பு பெற்று வந்த பிள்ளையை பாராட்டுகின்றீர்கள். அருமையான மக்களே, நாம் சற்று யோசிக்கலாமா? எனவே இவ்வாறு வழியாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நம் பிள்ளைகள் வாழ்விலே இன்று கொடுக்காமல் எதையோ கொடுத்துவிட்டு நாம் இன்று தட்டு தடுமாறுகின்றோம். எனவே இந்த வகையான தட்டு தடுமாற்றத்திற்கு தான் கிறிஸ்து பதிலாக இருந்து நானே வழி என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இந்த நாளிலே மறையுறையாக நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற ஒன்று, அவர் பணக்காரர்களை கடிந்து கொள்ளுகின்ற ஒரு கடவுள் அல்ல, கனிவோடு நடத்துகின்ற ஒரு கடவுள் தான். ஆனால் இந்தகைய பணம் செயல்படுத்த வேண்டிய விதம், அதைத்தான் நமக்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். உனக்கு நான் கொடுத்திருப்பது, நீங்கள் வைத்திருப்பது அல்லது நீங்கள் சேர்த்திருப்பதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இதன் மூலமாக சாதாரண ஏழைகளை கண்டுகொள்ளாத நிலையிலிருந்து உங்களை மாற்றுங்கள். எனவே ஏழைகள் இன்று நம்மோடு இருக்கின்றார்கள். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த வசதி வாய்ப்புகள் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பொழுதுதான் அங்கு தவறு வருகின்றது. இது விளக்கமாக பார்க்கலாம் என்றால், அவன் பணக்காரன் இறந்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். ஏழை லாசர் இருந்தான், வானதூதர்கள் தூக்கிச் சென்றார்கள், கொண்டு சென்றார்கள். இவன் கிடந்தான், அவன் இருந்தான். ஆபிரகாம் மடியிலே அவன் இருந்தான். ஆனால் காட்சி மாறுகின்றது. முதலாவதாக பார்த்தோம் என்றால், ஏழை லாசர் அங்கு கிடந்தான், இப்பொழுது அங்கு இருக்கின்றான். இவன் இருந்தான், இப்பொழுது கிடக்கின்றான். எனவே கிடைத்ததெல்லாம் எனக்கு என்று சொல்லி சுருட்டி வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை சற்று மாற்றி விரித்து வாழுகின்ற வாழ்க்கையாக நாம் இன்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கிடைத்ததெல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, கிடைத்ததை கொடுத்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது, அல்லது கண்டுகொள்ளுகின்ற வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது, அங்கு பயன் பெறுகின்ற ஒரு வாழ்வாக, பலன் தருகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்புக்குரிய மக்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்று நம்மோடு உடன்பிறந்திருக்கின்ற உடன்பிறப்புகளை பணம் என்ற தளத்திலே வைத்து நிறுத்தி பார்ப்பதை தவிர்ப்போம். இல்லாதவர்களை இயலாதவர்களாக்கி துரத்தி விடுவதை விடுப்போம். இவர்களுக்கு இல்லை என்பதற்காக அவள் இயலாதவரின் நிலையிலே துரத்தி விடுகின்ற தன்மையை மாற்றுவோம். எனவே அன்புக்குரிய மக்களே, இன்று இந்த இரண்டு சிந்தனைகளையும் நாம் உள்வாங்குவோம். ஒன்று, விவிலியமே நமக்கு வாழ்வு, விவிலியமே நமது பாதை, விவிலியமே நமக்கு உண்மை. எனவே இந்த உலகில் வாழ விரும்புகின்ற ஒவ்வொருவருமே கடைபிடித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டிய ஒரு பயணமாக இந்த வார்த்தை நம்மோடு பயணிக்கட்டும். இறை வார்த்தை நம்மோடு பயணிக்கட்டும். 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருப்பீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவின் பிரசன்னம் விவிலியத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலுமே இருக்கட்டுமே.
இயேசுவின் பிரசன்னத்தை நமது வாழ்விலே பிரசன்னப்படுத்தி அதன் மூலமாக நமது குடும்பத்தை அமைதியில் வாழ வைப்போமே. எனவே மருந்து நம் கையில் இருக்கின்றது. அதை விரும்புவதும் அதை அருந்துவதும் நமது கரத்தில் இருக்கின்றது. மருந்தை அருந்தினோம் என்றால் நமது நோய் குணமாகும். நாம் விரும்பியபடி இறைவன் நமக்கு வாழ்வை அமைத்து கொடுப்பார். எனவே அன்புக்குரிய மக்களே, நற்செய்தி நமக்கு சொல்லித் தருவது ஏழைகளை கவனியுங்கள் என்பதுதான். ஏழைகளை கவனியுங்கள். உனக்கு தந்திருப்பது உனக்கு மட்டுமல்ல மாறாக கொடுத்து வாழ்வதற்காகத்தான். உடன் தந்திருப்பதை வைத்துக்கொண்டு அடுத்தவரை கெடுத்து வாழுகின்ற எண்ணம் கொண்ட மக்களாக வாழ்வதை விட கொடுத்து வாழுகின்ற பொழுது இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் என்கின்ற ஒன்று. இரண்டாவது, விவிலியமே நமக்கு வாழ்வு, விவிலியமே நமக்கு ஒளி, விவிலிய வார்த்தைகளே நம்ம வாழ்க்கைக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒன்று என்பதை நாம் இன்று உணர்ந்து நமது இல்லங்களிலே நமது குழந்தைகளிடையே விவிலியத்தை வாசிக்க செய்கின்ற இன்றிலிருந்தாவது ஒரு பயணம் செல்லுகின்ற அல்லது படிக்க செல்லுகின்ற உங்கள் பிள்ளையை பார்த்து ஒரு அத்தியாயத்தையாவது வாசித்து செல் என்று சொல்லுகின்ற கூற்று நம்மால் முடியுமா? ஒருவேளை பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது இல்லாவிட்டாலும் கூட படித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடாவது குடும்பமாக அமர்ந்திருந்து அந்த விவிலியத்தை மையப்படுத்திய ஒரு வாசகத்தை அல்லது விவிலியத்தை மையப்படுத்தி அமர்ந்திருந்து அதை பற்றி சிந்திக்கின்ற, அதை பற்றி பேசுகின்ற, அதை பற்றி விவரிக்கின்ற, அதை பற்றி எடுத்து சொல்லுகின்ற செயல்களை நாம் ஏன் செய்ய முடியாது? அன்புக்குரிய மக்களே, ஒரு பெரிய பாவம், மாபெரும் பாவம் என்னவென்றால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது. என் பிரியமான பிள்ளைகளை, இன்று தப்பித்துக்கொள்ள நீங்கள் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால் எனக்கு நேரம் இல்லை என்பது. எதற்கெல்லாமோ நேரத்தை வைக்கின்றோம், எதற்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றோம், எதற்கெல்லாமோ நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இந்த கடவுளின் வார்த்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லையா? இந்த இறை வார்த்தையை உறவோடு பகிர்ந்துள்ளதற்கு நேரம் இல்லையா? மணிக்கணக்கு வேண்டாம் மக்களே, மணி துளி கணக்கு போதும். உங்கள் வாழ்வு இருளிலிருந்து ஒளிக்கு, உங்கள் வாழ்வு பட்டுப்போன வாழ்விலிருந்து கொழுந்து விட்டு உயரச் செய்கின்ற வாழ்வாக இறைவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். எனவே இந்த நாளிலே இந்த 2 சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வோம். நம்மோடு இருக்கின்ற ஏழைகளை கவனிப்போம். நமது வாழ்க்கை கண்காணிக்கின்ற வாழ்க்கை அல்ல. துவக்கத்திலே ஆண்டவர் கேட்பாரே, உன் தம்பி எங்கே என்று கேட்ட பொழுது நான் அவனுக்கு காவலாளியே என்று சொல்லப்பட்ட அந்த கூற்றை இன்று சொன்னோம் என்றால் நம்மை கடவுள் கூறு போட்டு விடுவார். அந்த கூற்றை நாம் என்று சொன்னோம் என்றால் நிச்சயமாக இறை வார்த்தையின்படி வாழுகின்ற மக்கள் நாம் இல்லை. இதோ என் சகோதரன், இதோ என் சகோதரி என்று சொல்லி இனம் காட்டிக் கொடுத்தல் சொல்கிற வேறு அதல்ல, உங்களது உறவுகளை காட்டிக் கொடுக்கக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய ஒரு உறவுகளாக உருவாக்குவோம். இரண்டாவது, விவிலியத்தை நம் வாழ்வின் மையமாக்கி அதன் மூலமாக அவர் தருகின்ற அந்த ஆறுதலை, அவர் தருகின்ற அந்த அமைதியை ஒவ்வொருவரும் பெறும். என்ன குழப்ப மக்களே, தொழிலில் குழப்பமா, குடும்பத்தில் குழப்பமா, என்ன தெரியலை என்று எப்படி செல்வதில் தெரியவில்லை என்பதா, தூங்கி முழித்த பிற்பாடு இதை சந்திக்க வேண்டும், இவனை சந்திக்க வேண்டும், இவர்களை சந்திக்க வேண்டும், அப்படியெல்லாம் நினைப்பா. தூங்கி முழித்த உடனடியாக விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பாருங்கள், ஆண்டவர் உங்கள் பக்கம் இருப்பார். விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற பக்கத்திலே ஆண்டவர் இருப்பார். எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்வதை விட அவர் தருகின்ற அமைதியை, தெளிவை, தெளிச்சியை, அவர் நம் விடையை அவர் நமக்கு பக்கத்திலிருந்து கொடுப்பார். அதன் மூலமாக நமது வாழ்வு மலரும் மகிழும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.